வயதாக வயதாக நம்ம உடல் சோர்வடையுதா? சர்மத்துல சுருக்கங்கள் விழுதுன்னு கவலையா இருக்கா? இளமைய எப்படி இயற்கையா தக்க வைக்கிறதுன்னு அறிவியல் பூர்வமா நாம தெரிஞ்சுக்க வேண்டாமா? வாங்க பாக்கலாம். வணக்கம் நண்பர்களே, நம்ம பைரா இன்சைட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் பார்க்க போகும் இந்த விளக்கத்தில் நேச்சுரல் கொலாஜன் பூஸ்டர்ஸ் மற்றும் ஹெல்தி ஏஜிங் பற்றி மிகவும் எளிமையாகவும் சயின்ஸ் பேஸ்ட் எவிடன்ஸுடனும் பார்க்க போகிறோம். இந்த தகவல் உங்கள் உடல் ஆரோக்கியத்துக்கும் அல்லது பயாலஜி அறிவியலை புரிந்து கொள்ளவும் மிகவும் உதவியாக இருக்கலாம். மேலும் இந்த விளக்கத்தின் முடிவில் ஒரு சர்ப்ரைசிங் ஃபேக்ட் கூட இருக்கிறது. அதனால் இதை முழுவதும் கவனமாக பாருங்கள். வாங்க தொடங்கலாம். இன்னைக்கு நாம ஒரு 5 முக்கியமான விஷயங்களை பத்தி பார்க்க போறோம். முதல்ல, நம்ம உடம்புல கொலாஜன் எப்படி கண்ணுக்கு தெரியாம குறையுது. 2வது, அது ஏன் உடம்புக்கு அவ்வளோ முக்கியம். 3வது, இயற்கையா அது அதிகரிக்கும் உணவுகள் என்னென்ன. 4வது, கொலாஜன் சப்ளிமெண்ட்ஸ் பின்னாடியில் இருக்கிற சயின்ஸ். அப்புறம் கடைசியா பெஸ்ட் ரிசல்ட்ஸை எப்படி எடுக்கிறது. இதையெல்லாம் ரொம்ப சிம்பிளா தெளிவா பார்க்க போறோம். சரி, முதல் பகுதி தி ஹிடன் கொலாஜன் டிக்ளைன். அதாவது நம்ம கண்ணுக்கே தெரியாம நம்ம உடம்புல குறையிற கொலாஜன். இதுதான் வயதாவதற்கான முக்கிய உயிரியல் எதிரி. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, நமக்கு ஒரு 25 வயசானதுக்கு அப்புறம் ஒவ்வொரு வருஷமும் நம்ம உடம்புல உற்பத்தியாகிற இயற்கையான கொலாஜன் அளவு கரெக்டா 1% குறைய தொடங்குது. யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு வருஷமும் 1%. இந்த தொடர்ச்சியான வீழ்ச்சி தான் நம்ம முகத்துல வர்ற சுருக்கங்கள், மூட்டுவலி, தசைகள் தளர்ந்து போறது, இதுக்கெல்லாம் முக்கியமான காரணமா அமையுது. அடுத்த பகுதி தி பாடிஸ் பில்டிங் பிளாக், உடலின் கட்டுமான பொருள். கொலாஜன்னா என்ன, அது எப்படி செயல்படுதுன்னு பார்க்கலாம். இந்த கொலாஜன் அப்படின்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, அது நம்ம உடம்ப ஒன்னா சேர்த்து வைக்கிற ஒரு பசை மாதிரி. நம்ம உடம்புல இருக்கிற மொத்த புரதச்சத்துல, அதாவது புரோட்டீன்ல இந்த கொலாஜன் மட்டுமே 30% ஆக்கிரமிச்சிருக்கு. இது மட்டும் இல்லனா நம்ம தோலோ எலும்போ தசைகளோ எதுவுமே ஸ்ட்ராங்கா இருக்காது. நம்ம உடம்போட அமைப்பே ஒட்டுமொத்தமா கேள்விக்குறியாகிடும். நம்ம உடம்புல மொத்தம் 28 வகையான கொலாஜன்கள் இருந்தாலும் அதுல ஒரு 5 வகைகள் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. உதாரணமா டைப் 1 கொலாஜன் பாத்தீங்கன்னா நம்ம தோல் அப்புறம் முடியில 90% இருக்கு. டைப் 2 நம்ம மூட்டுகளுக்கும், டைப் 3 தசைகளுக்கும், டைப் 5 மற்றும் 10 செல்களோட வளர்ச்சிக்கும் எலும்பு உருவாக்கத்துக்கும் ஒரு பெரிய அடிப்படை அரணா செய்யப்படுது. இந்த 5 சரியா இருந்தாதான் கம்ப்ளீட் ஹெல்த் சாத்தியம். ஓகே, இது எப்படி உடம்புல உருவாகுது? இது ஒரு 3 ஸ்டெப் ப்ராசஸ். ஃபர்ஸ்ட், அமினோ ஆசிட் அசெம்பிளி, அதாவது தேவையான அமினோ அமிலங்கள்லாம் சரியான வரிசையில இணையும். 2வது, ப்ரோகாலஜன் உருவாக்கம். இந்த அமினோ ஆசிட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு 3D ஷேப்பா உருவாக்கும். ஃபைனலா, காலஜன் ஃபைபர் டெவலப்மெண்ட். இதுல அந்த மூலக்கூறுகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து நல்ல ஸ்ட்ராங்கான காலஜன் நார்களா மாறிடும். இது ஒரு பிரம்மாண்டமான பயோலாஜிக்கல் ப்ராசஸ். இங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது நண்பர்களே. பல பேருக்கு இது தெரியாது அல்லது தவறாக புரிந்து கொள்கிறார்கள். ஆனா சயின்ஸ் என்ன சொல்கிறது என்றால், இது மிகவும் முக்கியமான இம்பாக்டை உருவாக்கும் விஷயம். கொல்லாஜன் உற்பத்திக்கு வெறும் புரோட்டீன் மட்டும் பத்தவே பத்தாது. சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, வேறு சில சத்துக்களும் இதுக்கு கட்டாயம் தேவை. இப்படி சயின்ஸ் பேக்ட் ஹெல்த் ஃபேக்ட்ஸ், டெக்னாலஜி அப்டேட்ஸ் மற்றும் ரியல் வேர்ல்ட் நாலேஜ் தெரிஞ்சுக்கொள்ள விரும்பினா இப்பவே பைரா இன்சைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏனென்றால் அடுத்தடுத்த பதிவுகள்ல இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான மெடிக்கல், சயின்ஸ், ஏஐ மற்றும் டெக் டாபிக்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ விஷயத்துக்கு வருவோம். கொலாஜன் உற்பத்திக்கு சில வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் ரொம்ப முக்கியம். குறிப்பா வைட்டமின் சி. வைட்டமின் சி இல்லாம உடம்பால கொலாஜனை உருவாக்கவே முடியாது. இது கூடவே ஜிங்க், காப்பர், மாங்கனீஸ் அப்புறம் அமினோ ஆசிட்ஸ், இது எல்லாமே சேர்ந்தாதான் கொலாஜன் உற்பத்தி முழுமையடையும். 3வது பகுதி நேச்சுரல் ஃபுட்ஸ் தட் ஹெல்ப். இயற்கையான உணவுகள் மூலம் கொலாஜனை எப்படி அதிகரிக்கலாம்னு இப்ப பார்க்கலாம். இயற்கையாவே நம்ம கொலாஜனை அதிகரிக்க போன் பிராத், அதாவது எலும்பு சூப், காட்டு மீன்கள், பூசணி விதைகள், இது எல்லாமே ரொம்ப நல்லது. ஆனா இதுல ஒரு சூப்பர் ஹீரோ இருக்கு, அதுதான் அசரோலா செரி. அசரோலா செரிஸ் உலகத்திலேயே இயற்கையா அதிக வைட்டமின் சி இருக்கிற பழம் இதுதான். கொலாஜன் மூலக்கூறுகளை ஸ்டேபிளா வச்சுக்க இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். கூடவே கொஞ்சம் அடர்ந்த பச்சை இலை காய்கறிகளையும் சாப்பாட்டுல கட்டாயம் சேர்த்துக்கோங்க. 4வது பகுதி தி சயின்ஸ் ஆஃப் சப்ளிமெண்ட்ஸ். உணவுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் சப்ளிமெண்ட்ஸ் பத்தின சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னு கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். மார்க்கெட்ல விக்கிற எல்லா கொலாஜன் சப்ளிமெண்ட்டும் ஒண்ணு கிடையாதுங்க.
நான் ஹைட்ரோலைஸ்ட் கொலாஜன் மூலக்கூறுகள் அளவுல ரொம்ப பெருசா இருக்கும், அதனால நம்ம உடம்பால அதை ஈஸியா உறிஞ்ச முடியாது. ஆனா ஹைட்ரோலைஸ்ட் கொலாஜன் அப்படிங்கிறது ரொம்ப சின்ன சின்ன பெப்டைடுகளா உடைக்கப்பட்டது. இது 85% அதிகம் உறிஞ்சக்கூடிய தன்மை, அதாவது பயோஅவைலபிள் ஆனது. அதனால சப்ளிமெண்ட் வாங்கும்போது அது ஹைட்ரோலைஸ்டு தானா அப்படிங்கறத செக் பண்றது ரொம்ப ரொம்ப அவசியம். கடைசி மற்றும் 5வது பகுதி, மேக்ஸிமைசிங் யோர் ரிசல்ட்ஸ். கொலாஜன் மூலமா பெஸ்ட் ரிசல்ட்ஸை எப்படி எடுக்கலாம்? நிறைய பேர் கொலாஜன் எடுக்க ஆரம்பிச்ச உடனே மேஜிக் நடக்கும்னு நினைப்பாங்க. ஆனா சயின்ஸ் பிரகாரம் அதோட டைம்லைன் இதுதான். முதல் 2லேருந்து 4 வாரங்கள்ல உங்க சர்மத்தோட ஈரப்பதம் மற்றும் குடல் ஆரோக்கியத்துல நல்ல மாற்றம் தெரியும். 6லேருந்து 8 வாரங்கள்ல முகச்சுருக்கங்கள் குறைஞ்சு மூட்டு வலி குறைய ஆரம்பிக்கும். 12 வாரங்களுக்கு அப்புறம்தான் எலும்போட அடர்த்தியும் சர்மத்தோட மீள்தன்மையும் முழுமையா மேம்படும். சோ இதுல பொறுமை ரொம்பவே முக்கியங்க. இந்த விளக்கத்தோட தொடக்கத்துல ஒரு சர்ப்ரைசிங் ஃபேக்ட் சொல்றேன்னு சொன்னேன்ல, அது இதுதான். கொலாஜனை நீங்க எந்த நேரத்துல எடுக்கறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பெஸ்ட் ரிசல்ட்ஸ்க்கு கொலாஜனை வெறும் வயித்துல எடுக்கணும். அது எடுத்ததுக்கு அப்புறம் குறைஞ்சது ஒரு 30 நிமிஷம் கழிச்சு தான் சாப்பிடணும். இப்படி பண்ணா அதோட உறிஞ்சும் தன்மை பல மடங்கு அதிகரிக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் செய்யுங்கள். இந்த தகவல் மற்றவர்களுக்கும் உதவும் என்று நினைத்தால் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இப்படிப்பட்ட சயின்ஸ், ஹெல்த், டெக்னாலஜி மற்றும் ரியல் ஃபேக்ட்ஸ் விளக்கங்களை தொடர்ந்து பார்க்க இப்போவே பயர் இன்சைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அடுத்த பதிவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங் டாபிக்கை பார்க்க போகிறோம். அதை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. உங்கள் கருத்தை கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி நண்பர்களே, மீண்டும் சந்திப்போம்.